வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் கிருஷ்ணாயினி ஒரு திருராசு. கொழும்பு 13 சபரிமலை சாஸ்தா பீடத்தில் நேற்று விசேட மகாயாகம் இடம்பெற்றது. கொழும்பு 13 விவேகானந்த வீட்டில் அமைந்துள்ள சபரிமலை சாஸ்தா பீடத்தில் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தா பீடம் நடாத்தும் மகர ஜோதி பெருவிழாவில் 39ஆம் நாளான நேற்று மகாயாக பூர்ணாகுதி என்பன சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. பூஜையில் வவுனியா சிவஸ்ரீ முத்து ஜெயந்திநாத குருக்கள், சிவஸ்ரீ ராம சிவகுமார குருக்கள் கலந்து சிறப்பித்தார். பல அடியார்கள் இறை வழிபாடு செய்தனர். கிளிநொச்சி வட்டக்கச்சி ஸ்ரீ ஐயப்பன் ஆலயத்தில் நாளை மறுதினம் 18ஆம் படி திறப்பு விசேட பூஜை இடம்பெறவுள்ளது. கிளிநொச்சி வட்டக்கச்சி செல்வ வீதி ஸ்ரீ சபரி ஐயப்பன் ஆலயத்தில் நாளை மறுதினம் வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 11 மணி வரை மகா கணபதி ஹோமம், விசேட அபிஷேகம், 18ஆம் படி சிறப்பு விசேட பூஜை என்பன நடைபெறவுள்ளன. சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி சபரிமலை குரு முதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெறவுள்ளது. 18ஆம் படி திறப்பு தொடர்பாக குருபீடாதிபதி இவ்வாறு விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். கிளிநொச்சி மாவட்டம் வட்டக்கச்சி என்கின்ற பதியிலே சில்வா வீதியிலே 18 படிகளோடு கோவில் கொண்டு எழுந்தருளி அருள்வாழ்த்தி வருகின்ற அருள்மிகு ஸ்ரீ சபரி ஐயப்பன் ஆலயத்திலே 27/12/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 11 மணி வரையிலே மகா கணபதி ஹோமம், மலையாள பூஜை, வழிபாடுகள், திரவிய அபிஷேகங்கள், 18 படிகளுக்கும் அபிஷேகங்கள், ஆராதனைகள், வழிபாடுகள் நடைபெற்று 18ஆம் படி திறப்பு. அன்றைய தினம் மாலை அணிந்த சுவாமிகள் எல்லாம் இருமுடி சுமந்து படியேறுகின்ற சிறப்போடு கூடியதாகிய நிகழ்வும் நடைபெற இருக்கின்றது. இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுகின்ற அனைவருக்கும் வட்டக்கச்சி சபரி ஸ்ரீ ஐயப்பனுடைய திருவிழெல்லாம் நிறைகின்ற வகையிலும் அங்கு நடைபெறுகின்ற கணபதி ஹோமம், அபிஷேகம், ஆராதனைகளிலே சகல மாலை அணிந்த அடியார்களும் வருகை தந்து இருமுடி சுமந்து 18 படிகளிலும் மலையேறுகின்ற அந்த சிறப்போடு கூடிய நிகழ்வும் அங்கு நடைபெற இருக்கின்றது. இந்த பூஜை வழிபாடிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழவும், பூஜை நிறைவிலே பஜனைகள் நடைபெற்று அன்னதான பூஜை நடைபெறும். அன்னதான பிரபுவாகிய சுவாமி ஐயப்பனுடைய இந்த அன்னதான பூஜையிலும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சுவாமியே சரணமையப்பா. சுவாமி சரணம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது. தொடர்ந்து நமது நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.